வணக்கம் my dear friends and subscribers, welcome back to Crick Calls YouTube channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா துபாய் T20 அதாவது இன்டர்நேஷனல் லீக் T20யோட ஃபைனல் மேட்ச் யார் விளையாட போறாங்க அப்படின்னா MI Emirates and then Dubai Capitals இந்த ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்ப நடக்க போகுது அப்படின்னா 17th February நைட்டு 8 மணிக்கு துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் துபாயில தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, கிராண்ட் லீக்கான டீம் எப்படிலாம் மேக் பண்ணலாம், கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், Grand League and demo team and then players kind of tips, investment analysis and then Grand League kind of strategy இந்த மாதிரி fantasy related ஆன full information உங்களுக்கு ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம Telegram சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம Telegram சேனலுக்கு லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். லாஸ்ட் half an hourல ஸ்மால் லீக் ஆன டீம், கிராண்ட் லீக் ஆன டெமோ டீம் எல்லாமே நம்ம ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் கொடுத்துறோம் அப்படின்னா இதுல இருந்து உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களால எல்லா மேட்சுமே ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்குது அப்படின்னா துபாயில தான் நடக்க போகுது. துபாய் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், பேட்டர்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரபிளான ட்ராக் தான் துபாய் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும். இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 163. ஸோ இந்த வென்யூல நடந்த மேட்சஸ்ல 140க்கு கீழே ஒரே ஒரு இன்னிங்ஸ்ல மட்டும்தான் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் 140 to 180 இந்த ரேஞ்சில் 7 இன்னிங்ஸ்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் 200ல இருந்து 249 அந்த ரேஞ்சில் 4 மேட்ச்ல 4 இன்னிங்ஸ்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் 180ல இருந்து ஒரு 200க்குள்ள அப்படின்னா 2 இன்னிங்ஸ்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸோ அதிகப்படியான ஸ்கோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 140ல இருந்து 180 இந்த ரேஞ்சில் 7 இன்னிங்ஸ்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் அதை விட்டோம் அப்படின்னா 200+ வந்து பாத்தீங்கன்னா 4 இன்னிங்ஸ்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸோ அதிகப்படியான சான்சஸ் இந்த ரேஞ்சில் தான் ஸ்கோர் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று 140ல இருந்து 180க்குள்ள ஸ்கோர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டார்கெட்டா கொடுக்கணும், இல்லை அப்படின்னா 200+ ரன் டார்கெட்டா. ஸோ இந்த மாதிரி டீமை அசீவ் பண்ணி நீங்க பிக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் இப்போ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு டீமும் நேருக்கு நேர் 2 மேட்சஸ் மோதி இருக்காங்க. அதுல ஒரு மேட்ச் கூட எமிரேட்ஸ்னால ஜெயிக்கவே முடியல. 2 மேட்சுமே துபாய் கேபிட்டல்ஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஓவராலா பார்க்கும்போது அப்பர் சைட்ல இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனா அவங்களுக்கும் சலிச்ச டீம் கிடையாது எமிரேட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இங்க இருந்து அவங்களோட கம்பேக் கொடுப்பாங்களா, இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதிலடிலாம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வென்யூ அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா கடைசியா நடந்த ஒரு 5 T20 மேட்சஸ்ல பவுலர்ஸ் ஓவராலா 61 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல பர்டிகுலரா பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் 37 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 24 விக்கெட் எடுத்தாங்க. கொஞ்சம் அதிகப்படியான விக்கெட்ஸ் பேஸ் பவுலர்ஸ்க்கு கிடைச்சிருந்தாலும் கொஞ்சம் ஆவரேஜா 2 பேருக்குமே ஈக்குவலா தான் விக்கெட் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் அப்பர் சைட்ல பேஸ் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்க எந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரீமை பிக் பண்ணலாம் அப்படின்னா 60% வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேலன்ஸ் இருக்க 30% பேஸ் பவுலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 10% மட்டும் ஸ்பின்னர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க டீமை பிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். அண்ட் தென் ஸ்மால் லீக்ல பிளே பண்றவங்களா நீங்க ஸ்மால் லீக்ல பிளே பண்றதுக்கு ட்ரீம் 11க்கு மாறா ஒரு நல்ல ஆப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பேட் பால் 11 ஆப் ரொம்பவே சூட்டபுளா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட் பால் 11ஓட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸ்மால் லீக் ரொம்பவே பெஸ்டா இருக்கும். அண்ட் தென் லோ காம்படிஷன், ட்ரீம் 11 மாதிரி ஹை காம்படிஷன் இருக்காது. மேக்ஸிமம் யாருமே டீமை ரிஸ்கா பிக் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பிளேயரை மட்டும் நம்ம ரிஸ்க் ஆப்ஷன் வந்து பிக் பண்றோம் அப்படின்னா எவரி மேட்ச் நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம நோ ஜிஎஸ்டி, எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே இல்லை. அண்ட் தென் கம்பேர்டு டு ட்ரீம் 11 ஸ்மால் லீக்கு என்ட்ரி ஃபீஸ் ரொம்பவே கம்மி. நீங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ட்ரீம் 11ஐயும் பேட் பால் 11 ஆப்போட என்ட்ரி ஃபீஸ் ரெண்டையும் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ட்ரீம் 11ஓட பேட் பால் 11ஓட என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் தென் நீங்க லூடோ விளையாண்டு நீங்க அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம இதுல சிங்கிள்ஸ் ஆப்ஷன் இருக்கு. ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். 5 பிளேயர்ல இருந்து ஒரே ஒரு பிளேயரை மட்டும் தான் பிக் பண்ண போறோம். டீம் தேவையில்ல, கேப்டன் தேவையில்ல, வைஸ் கேப்டன் கொடுக்க தேவையில்ல.
கொடுத்துருக்க 5 பிளேயர் வந்து ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய earn பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப் பேட் பால் 11 ஆப். பேட் பால் 11 ஆப்போட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். உங்களுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து ஜாயின் பண்ண ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் பேட் பால் 11 ஆப்போட லிங்க்கும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கிருந்து கூட எடுத்து நீங்க ஈஸியா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங்லாம் பார்த்துருவோம். எம்ஐ எமிரேட்ஸ் அவங்க சைடு வந்துட்டோம் அப்படின்னா இனிஷியலா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறது முகமது வாசிம் அண்ட் தென் ஆண்ட்ரூ ஃபிளெச்சர். இவங்க 2 பேர் தான் இனிஷியலா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. 1 டவுன்ல நிக்கோலஸ் பூரன் வராரு. அண்ட் தென் கிரண் பொலார்ட், டிம் டேவிட், டிஜே பிராவோ, அக்கீல் ஹுசைன், ட்ரெண்ட் போல்ட் அண்ட் தென் எம் ரோஹித் கான், சலாம் கல், வியாஸ் காந்த். இதான் எம்ஐ எமிரேட்ஸோட ப்ராபபிளான பிளேயிங் 11. இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா 6 பவுலரோட வர போறாங்க. அதுல அக்கீல் ஹுசைன், ட்ரெண்ட் போல்ட் அண்ட் தென் டிஜே பிராவோ இவங்க 3 பேர் தான் இந்த டீமோட மெயின் பவுலர்ஸ். பேலன்ஸ் இருக்க ஓவர் எல்லாமே ரோஹித் கான் அண்ட் தென் சலாம் கல், வியாஸ் காந்த் இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜில தான் எம்ஐ எமிரேட்ஸ் பவுலிங் சான்சஸ் எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தென் துபாய் கேபிட்டல் சைடு வந்துட்டோம் அப்படின்னா இனிஷியலா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறது டாம் பேண்டன், லியூடு பிளா இவங்க 2 பேர் தான் இயர்லியா இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாங்க. 1 டவுன்ல டாம் ஆபல் அண்ட் தென் சாம் பில்லிங்ஸ், ரோமன் பவல், சிக்கண்டர் ராஜா, ஸ்காட், ஜேசன் ஹோல்டர், சோப்ரா, ஓலி ஸ்டோன், ஹைதர் அலி. இதுதான் துபாய் கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீம்ல சப்ஸ்டிடியூட்டா யார் வருவாங்க அப்படின்னா ஜாகிர் கான். ஸோ அவருக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ துபாய் கேபிட்டல்ஸோட பவுலிங் யூனிட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சிக்கண்டர் ராஜா 1 அண்ட் தென் ஸ்காட் 2, ஜேசன் ஹோல்டர் 3 இவங்க 3 பேரும் மெயின் பவுலர் பிரைமரியா யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் சோப்ரா 4th ஆப்ஷன், ஓலி ஸ்டோன் அண்ட் தென் ஹைதர் அலி அண்ட் தென் ஜாகிர் கான். இந்த மாதிரி 7 பவுலிங் ஆப்ஷனோட தான் வர போறாங்க. இதுல அதிகப்படியான ஓவர் யாரெல்லாம் பவுல் பண்ணுவாங்க அப்படின்னா சிக்கண்டர் ராஜா 3ல இருந்து ஒரு 4 ஓவர் அண்ட் தென் ஸ்காட் 3 ஓவர் வச்சு பவுல் பண்ணிடுறாரு. அண்ட் தென் ஜேசன் ஹோல்டர் 3 ஓவர் பவுல் பண்ணிடுறாரு. பேலன்ஸ் இருக்க பவுலர் எல்லாருமே கொஞ்சம் எக்கனாமியா பவுல் பண்றாங்க அப்படின்னா அவங்க 2ல இருந்து ஒரு 3 ஓவர், இல்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறாங்க அப்படின்னா 1 or 2 ஓவர்லயே அவங்க ஓவர் ஸ்டாப் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கிராண்ட் லீக்கான பிளேயர்ஸ் எப்படிலாம் நம்ம சூஸ் பண்ணலாம், அதுல யாருக்கெல்லாம் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அது எதுக்காக கொடுக்க போறோம் அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க மோஸ்ட்லி வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்க டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். இப்போ 2 டீம்ல இருந்தும் ஒரு இம்பார்ட்டன்டான 6 பிளேயர் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் லீக்கு ரொம்ப ரொம்ப சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்கள சேஃபா ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் கிராண்ட் லீக்ல நம்ம டீமை பிக் போறோம் அப்படின்னா ஒரு 6ல இருந்து ஒரு 8 பிளேயர்ஸை வந்து நீங்க சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 3ல இருந்து ஒரு 5 பிளேயர்ஸை மட்டும் நீங்க ரிஸ்க் எடுத்தாலே போதும். கண்டிப்பா எவரி மேட்ச் நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ அதுல இவங்க இந்த 6 பிளேயருமே சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யார் இருக்காங்க அப்படின்னா டிஜே பிராவோ. ட்வைன் பிராவோ பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், ஸ்லோயர் கிங்னே சொல்லலாம். ஸ்லோயர் தான் இவரோட மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம டெத்துல பவுல் பண்ணக்கூடிய பவுலர். எப்பவுமே பவுலர் டெத்துல பவுல் பண்றாங்க, நிறைய வேரியேஷன்ஸ் போடக்கூடிய பவுலர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்பவுமே டெத்துல மினிமம் ஒரு விக்கெட்டாவது கிடைச்சிடும். அண்ட் தென் பேட்டிங்ல இப்ப கொஞ்சம் டாப் ஆர்டர்ல வராரு. 3rd or 4th ரவுண்ட்ல பேட்டிங்ல உள்ள வந்ததுனால ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன் நம்ம டிஜே பிராவோட் வந்து நம்ம ஆவரேஜா நம்ம எதிர்பார்க்கலாம். டெத்துல ஒரு விக்கெட் ஒரு 15 ரன் அடிக்கிறாரு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ட்வைன் பிராவோ எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாரு. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் சிக்கண்டர் ராஜா வெரி வெரி இம்பார்ட்டன்டான பிளேயர். ரீசெண்ட் டைம்ல செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். T20 அப்படின்னு வந்துட்டாலே ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல சிக்கண்டர் ராஜா இருக்காரு. ஏன்னா 3 ஓவர் எவரி மேட்ச் பவுல் பண்ணிடுறாரு. கொஞ்சம் நல்லாவே விக்கெட் நிறைய கிடைக்குது அப்படின்னா 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. பேட்டிங்ல செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். ஒரு விக்கெட் எடுத்து அண்ட் தென் பேட்டிங்ல ஆவரேஜா இருந்து நம்ம ஒரு 20ல இருந்து 25 ரன், அது போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி நம்ம சிக்கண்டர் ராஜாட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலா நம்ம ஃபேண்டசி வைஸ் வரோம் அப்படின்னா பாயிண்ட்ஸ் வரப்போது ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம சிக்கண்டர் ராஜாட்ட எதிர்பார்க்கலாம். சேஃபான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாரு சிக்கண்டர் ராஜா. அண்ட் தென் நிக்கோலஸ் பூரன் பொறுத்த வரைக்கும் அவருக்குமே டபுள் ஆப்ஷன் தான் இருக்கு. என்ன அப்படின்னா விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல உள்ள வராரு. 1 டவுன் ஆர் தென் 2nd ஓவர்ல பேட்டிங்ல உள்ள வந்துறாரு. ஸோ விக்கெட் கீப்பர் 20 ஓவர் பண்றாரு.
அதுல கேட்சோ ஸ்டம்பிட்டோ ரன் அவுட்டா கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துறாரு. அண்ட் தென் உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அப்படின்னாலும் பேட்டிங்ல ஒரு 15 ரன் ஆட்டுமே ஓவராலா ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. சாலிடா இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னாலே அவங்க ஈஸியா ட்ரீம் டீம்ல வந்துருவாங்க. T20s பொறுத்த வரைக்கும் சேஃபான ஆப்ஷன்ல நிக்கோலஸ் பூரனை நம்ம இந்த மேட்ச் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஸ்காட் இவர் கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனா இந்த மேட்ச் கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாரு. ஏன்னா 3 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. சோ பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல விக்கெட் விழுகுது அப்படின்னா இவர் பேட்ல இருந்துமே ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்காட் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பவுலிங் ஆல்ரவுண்டர். 140 ஸ்பீட்ல கன்சிஸ்டன்டா பவுல் பண்ணக்கூடிய பவுலர் இவரு. சோ அதனால கண்டிப்பா இவருக்கு விக்கெட் எவரி மேட்ச் மினிமம் ஒரு விக்கெட் ஆகுது கிடைச்சிருது. சோ பேட்டிங் சான்ஸ் கிடைக்குதா அதுல ஒரு 10 ரன் ஆச்சும் ஆவரேஜா அடிச்சு கொடுத்துறாரு. சோ ஓவராலா இவருமே ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நியர்லி எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கனால சேஃபான ஆப்ஷன்ல இந்த மேட்ச் அவரை வச்சு நம்ம மூவ் ஆன் பண்ண போறோம். அண்ட் தென் சாம் பில்லிங்ஸ் அவருமே டியூல் ஆப்ஷன். என்ன அப்படின்னா விக்கெட் கீப்பர் பண்றாரு, பேட்டிங்லயே செகண்ட் டவுன்லயே வரனால ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்றோம். சேம் நிக்கோலஸ் பூரனுக்கு எந்த ஆப்ஷனோ அதே மாதிரிதான் சாம் பில்லிங்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ண போறோம். அண்ட் தென் லூடு பிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், சவுத் ஆப்பிரிக்கன் T20ல இருந்து செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். இவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர்ஸ். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம இனிஷியலா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, பவர் பிளேல குயிக் ஃபயரா ஸ்கோர் ஆடி கொடுத்துறாரு. அதுவும் பர்டிகுலரா செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல சேசிங்ல ஒரு பிரம்மாண்டமா ஆடிட்டு இருக்காருன்னு சொல்ல ரீசென்ட் டைம்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஒரு 60% டீம்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு 40% டீம்ல நீங்க டிராப் பண்ணி கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க எல்லாருமே சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல நீங்க சேஃபா இவங்களை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்டான பிக். இவங்க எல்லாருமே மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கா இருப்பாங்க. அவங்க எதனால நம்ம பிக் பண்றோம் எதுக்காக அப்படின்னா அண்ட் தென் லோ பர்சன்டேஜ் பிக். லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்டான பிக் யாரெல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப கம்மியான யூசர்ஸ் தான் இவங்கள பிக் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ இவங்களை நம்ம பிக் பண்றோம் அப்படின்னா ஒன்னு நம்பர் ரேங்க் வைஸ் டாப்ல போவோம். இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா இருக்கு அப்படின்னா, இல்ல இவங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒஸ்டா இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்ம ரேங்க்ல கீழே வந்துருவோம். ஏன்னா கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். அந்த ரிஸ்க்ல இவங்க 3 பேரும் ஓரளவு சேஃபா வந்துருவாங்க. ஸோ எதனால அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வக்கர் சலான்கைல் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைனா மேன். இவரை பொறுத்த வரைக்கும் 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம எவரி மேட்ச் இவர்கிட்ட இருந்து ஒரு விக்கெட் ஆவது மினிமம் டீமுக்காக எடுத்து கொடுத்துறாரு. அந்த ஒரு விக்கெட்டுங்கிறது 2ஆவோ 3ஆவோ கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவர் இருக்கிறதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தென் ரோமன் பவல் அவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், பட்டா பாகியம் பள்ளினா லேகியம், சேம் அதே கான்செப்ட் தான். பட்டுச்சு அப்படின்னா ஒரு பேட்ல இருந்து குயிக் ஃபயரா ஒரு 30+ ரன் ஸ்கோர் வந்துடும். இல்லைன்னா இயர்லியா சிங்கிள் டிஜிட்ல விக்கெட்டை பறி கொடுத்துறாரு. சப்போஸ் டாப் ஆர்டர்ல ஒரு கொலாப்ஸ் ஆகுது, ஒரு 30ல இருந்து ஒரு 40 ரன் இவர் உள்ள வந்து அடிச்சிட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கர் ரோமன் பவல் இருக்கிறதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தென் கிரண் போலார்ட் இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கா தான் இருக்காரு. பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. மேக்ஸிமம் எல்லா ஓவரும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல தான் கிரண் பொலார்ட் வந்து பவுல் பண்ணுவாரு. அது ரொம்ப ரொம்ப ரேர் தான். இருந்தாலும் பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல வராரு, செகண்ட் டவுன்ல வரனால ஆவரேஜா விட்டு நம்ம ஒரு 10ல இருந்து 20 ரன் எதிர்பார்க்கலாம். ஆனா எவரி மேட்ச் ஒரு கேட்ச புடிச்சிடுறாரு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இதுல அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த 20 ரன்னுங்கிறது ஒரு 40 ரன்னா கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா கிரண் பொலார்ட் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. எப்பவுமே ஒரு முக்கியமான மேட்ச் எல்லா மேட்சுமே கிரண் பொலார்ட் வந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம IPL இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இவங்க 3 பேருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த மேட்ச் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியலான பிக் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40ல இருந்து ஒரு 70% யூசர்ஸ் இவங்களை ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. ஓரளவு சேஃபான ஆப்ஷன் வந்துருவாங்க. இவங்களை நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு அப்படின்னா ஜேசன் ஹோல்டர். பேட்டிங் டவுன் ரொம்ப ரொம்ப கீழே இருக்கு, இருந்தாலும் பவுலிங்ல 3ல இருந்து ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அண்ட் தென் டால் பவுலர் இனிஷியலா நியூ பால் எல்லாம் பவுல் பண்றாரு அப்படின்னா ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் டாம் பேண்டன்
அவர் தான் இனிஷியலா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டால் பவுலருக்கு ரொம்ப ரொம்ப வீக்கான பிளேயர் தான். ஸோ இயர்லி அவரோட விக்கெட்டை ஜேசன் ஹோல்டர் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த மாதிரி இயர்லியா ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, அதுவே எல்பியாவோ போல்டாவோ கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுலயே ஒரு 33 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடுவாரு. உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அண்ட் தென் அனதர் ஏதோ ஒரு கேட்சோ ரன் அவுட்டோ அவர் கிடைக்குது அப்படின்னா அதுல வந்துடுறாரு அப்படின்னா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம ஜேசன் ஹோல்டர் எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாரு. மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் டிம் டேவிட் T20s அப்படின்னு வந்துட்டாலே ரீசெண்ட் டைம்ல செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். அதுவும் பர்டிகுலர்லி டாப் ஆர்டர்ல விக்கெட் விழுந்துருது அப்படின்னா அந்த மாதிரி மேட்ச் எல்லா மேட்ச்லயுமே டிம் டேவிட் பேட்ல இருந்து ஒரு 30+ ரன் ஆவரேஜா ஆடி கொடுத்துறாரு. அதுவும் ரீசெண்ட் டைம்ல எவரி மேட்ச் ஒரு பேட்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் ஆவரேஜா பேட்டிங்ல இருந்து வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபீல்டிங்ல எவரி மேட்ச் 1 or 2 கேட்சையும் பிடிச்சிடறாரு. ஏன்னா அதிகமா லாங்ல தான் நிக்கிறாரு, கேட்ச் வர இடத்துல நிக்கிறதுனால 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிள் கூட டிம் டேவிட் ரொம்பவே அதிகமா இருக்கு. நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மேட்ச் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ட்ரெண்ட் போல்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க எமிரேட்ஸ் அப்படின்னா அவருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம் கொஞ்சம் விக்கெட் எடுக்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல 2 ஓவர் வரைக்கும் தான் போல் பண்ணிருந்தாரு. ஸோ 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா மட்டும் நீங்க ட்ரெண்ட் போல்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா ஒரு நல்ல மேட்ச்லாம் வரும்போது கண்டிப்பா ட்ரெண்ட் போல்ட் வந்து நம்ம நிறைய விக்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நம்ம ட்ரெண்ட் போல்ட் வந்து ஒரு 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் எமிரேட்ஸ் போல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க வியான் காந்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அவரு லெக் பிரேக் ஸ்பின்னர், செகண்ட் இன்னிங்ஸ்ல எப்பவுமே லெக் பிரேக் ஸ்பின்னர்ஸ்க்கு நிறைய சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல அவர் ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா அவருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. ஸோ ட்ரெண்ட் போல்ட்டையும் வியான் காந்தையும் நீங்க சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் ட்ரெண்ட் போல்ட், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா வியான் காந்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் அகில் ஹுசைன் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. ஏன்னா துபாய் கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே எவரி மேட்ச் விட்டு இருந்து 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் எப்பவுமே மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. விக்கெட் எடுக்காம இது வரைக்கும் துபாய் கிரவுண்ட்ல ஒரு போல் பண்ணதே இல்லை. ஸோ 3ல இருந்து ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. ஸோ அதுல 1 or 2 விக்கெட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அகில் ஹுசைன்ட்ட. அண்ட் தென் டாம் ஆபல் ரீசெண்ட் டைம்ல செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ டாப் ஆர்டர்ல லூடு பிளாயோ இவங்களாம் விக்கெட்டை இயர்லியா விட்டுட்டாங்க அப்படின்னா டாம் ஆபல் 1 டவுன்ல உள்ள வந்து ஒரு 30+ ரன் அடிக்கிறதான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம சவுத் ஆப்பிரிக்கா T20 லீக்ல கூட பார்த்துட்டு இருக்கோம். ரீசெண்ட் டைம்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால அவருக்கு இந்த மேட்ச் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கிராண்ட் லீக்கான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். டிஜே பிராவோ 1, நிக்கோலஸ் பூரன் 2, ஸ்காட் 3, சிக்கண்டர் ராஜா 4, சாம் பில்லிங்ஸ் 5, லூடு பிளாய் 6, ஜேசன் ஹோல்டர் 7, ட்ரெண்ட் போல்ட் 8, டிம் டேவிட் 9, அகில் ஹுசைன் 10, டாம் ஆபல் 11, கிரண் பொல்லாட் 12, ரோமன் பவல் 13, வேக்கர் சலாம்கல் 14. அண்ட் தென் இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மட்டும் ட்ரெண்ட் போல்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா வியான் காந்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 14 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. எதனால சொல்றேன் அப்படின்னா இந்த 14 பிளேயர்ல இருந்து நம்ம ஒரு 11 பிளேயரை சூஸ் பண்ணி டீமா செட் பண்ண போறோம். இதுல 8 பேர் ட்ரீம் டீம்ல வந்துட்டா கூட மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் நமக்கு லாஸ் ஆகாது, ரிட்டர்ன் ஆகிடும். அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீமுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு நிக்கோலஸ் பூரன், டிஜே பிராவோ, சிக்கண்டர் ராஜா இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. நிக்கோலஸ் பூரன் விக்கெட் கீப்பர் பிளஸ் டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல உள்ள வராரு. அண்ட் தென் டிஜே பிராவோ பொறுத்த வரைக்கும் ஸ்லோயர் கிங் 3 ஓவராச்சும் போல் பண்ணிடுறாரு. T20s அப்படின்னு வந்துட்டாலே மேட்சுக்கு 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ல எக்கனாமியா போல் பண்ணிட்டு இருக்காரு. பேட்டிங்லயும் 3rd டவுன்ல வரனால ஆவரேஜா ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன் நம்ம டிஜே பிராவோட்ட எதிர்பார்க்கலாம். சிக்கண்டர் ராஜாவை பத்தி சொல்லவே தேவையில்ல. ரீசெண்ட் டைம்ல T20s அப்படின்னால ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல சிக்கண்டர் ராஜா இருக்காரு. இவங்க 3 பேர்த்தையுமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்கள தான் சேஃபா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இதுலயே நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்க ட்ரை பண்ணி வச்சீங்கன்னா லூடு பிளாய் ரீசெண்ட் டைம்ல செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அது பர்டிகுலர்லி சேசிங் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு மஸ்டா நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் சாம் பில்லிங்ஸ் இவருமே ரிஸ்கான ஆப்ஷன் தான். ஏன்னா விக்கெட் கீப்பர் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு.
ஸோ அதனால இவரை நீங்க ரிஸ்கா நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங்லயும் கொஞ்சம் டாப் ஆர்டர்லயே வராரு. அண்ட் தென் ஸ்காட் ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன். 3 ஓவர் தான் பவுல் பண்ண போறாரு. ஸோ இவர் ஒன் ஆஃப் த பவுலிங் ஆல்ரவுண்டர். ஸோ பேட்டிங் கிடைச்சாலும் பெரிய ஸ்கோர் ஆடுற பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். அவரேஜா ஒரு 10 ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கனால நம்ம ரிஸ்க் ஆப்ஷன்ல இவர் வச்சிருக்கோம். ஸோ இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதுன பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.